SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது. 27 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டுமே வெல்ல முடிந்தது. கடந்த முறை 4 MLA-க்களை சட்டசபைக்கு அனுப்பிய அந்த கட்சிக்கு இப்போது ஒரே ஒரு MLA மட்டுமே இருக்கிறார். இந்த தோல்வி பாரதிய ஜனதா மேலிடத்திற்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய சென்னை கட்சி அலுவலகத்தில் முக்கிய கூட்டத்தை பாரதிய ஜனதா கூட்டியது. தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகளை தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் சந்தித்தார். தோல்வி குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்திய சந்தோஷ் கட்சி வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனையையும் வழங்கினார். கூட்டத்தில் அவர் கூறியது, தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதாவினர் இன்னும் சிறப்பாக பணியாற்றி இருக்க வேண்டும். மேற்கு வங்கத்திலேயே பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்துவிட்டது. அடுத்து பாரதிய ஜனதா மேலிட தலைவர்களின் முழு கவனமும் தென் மாநிலங்களின் பக்கம்தான் திரும்பியுள்ளது. குறிப்பாக தமிழகம்தான் நம் முக்கிய டார்கெட். இங்கு ஆட்சி அமைத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழக அரசின் பல செயல்பாடுகள் திமுகவை பின்பற்றியே இருக்கின்றன. இது பாரதிய ஜனதாவுக்கான வாய்ப்பை தானாகவே உருவாக்கும். எனவே ஒவ்வொரு நிர்வாகியும் தங்கள் பகுதியில் உள்ள தொண்டர்கள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை சந்தித்து கட்சி வளர்ச்சிப் பணியில் ஈடுபட வேண்டும். மக்கள் பிரச்சினைகள் தொடர்பான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சந்தோஷ் அறிவுறுத்தியுள்ளார்.